ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குயிக் டைம் சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இஞ்சி பச்சடி ரெசிபி. இந்த இஞ்சி பச்சடி வந்துட்டு இட்லி, தோசை, அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் சாதம், சொதி குழம்புக்குன்னு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். 2 நாள் நீங்கள் வெளியே வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்துட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியாவது அட்லீஸ்ட் வந்து நம்ம ஊற வச்சிடணும். ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா வெந்நீலையாவது அட்லீஸ்ட் வந்து ரெசிபி செஞ்சிட்ருக்கும் போதாவது நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க. இது ஊறட்டும். நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம், அதாவது கொஞ்சம் இந்த புளிப்பு, உரப்பு, காரம் அதெல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரிங்கிறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன பிஞ்சு போதும். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு பல்லாரி எடுத்துருக்கிறேன். நீங்கள் பல்லாரிக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். பட் என்கிட்ட இப்போ அது இல்லை, அதனால் நான் வந்துட்டு பல்லாரி எடுத்துருக்கிறேன். அப்புறம் இந்த ரெசிபிக்கே ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட்டான இஞ்சி வந்துட்டு நான் எவ்வளோ எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராமுக்குள்ளே எடுத்துருக்கிறேன். இது 100 கிராமுக்கு இது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இது ப்ளஸ் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சுருந்தோம்ல புளி, இது இவ்வளோ தான் மெயின் இன்க்ரீடியன்ஸே. இதை தவிர்த்து வந்துட்டு நல்லெண்ணெய் நம்ம தாளிசம் பண்ணுறதுக்கு அதுதான். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல இதை இஞ்சியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இதை என்ன செய்யணும்னா, தொலியை நம்ம ஆஸ் யூஷுவல் ரிமூவ் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பொட்டீஸாக ஃபைனாக சாப் பண்ணாலும் ஓகே. பட் நான் இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புட்டரிப்பு இருக்குல்ல, அதை வச்சு அரிக்க போகிறேன். ஸ்கின்னை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்படியே லைட்டாக இப்படி வந்து என்ன செஞ்சேன்னா இழுத்து விட்டோம்னாலே கொஞ்சம் தண்ணியில் ஈரப்பதம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி நம்ம சுரண்டினாலே வந்துடும். மோஸ்ட்லி இது நிறைய பேருக்கு தெரியாத மாதிரியே சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்கேஸ் பிகினர்ஸ் இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும்ல, ஸோ அதனால தான் சொல்லிகிட்ருக்குறேன். வந்துட்டு இந்த குட்டியாக வெத்தக்கிடுவோம்ல, அதில் வெட்டினாலும் சரி, இல்லை வந்துட்டு இந்த பெருசாக இருக்கிறதில்ல அதில் சலிச்சாலும் சரி, எதில் சலிக்க முடியுதோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் சலிச்சுக்கோங்க. நான் வந்து பெருசில் தான் சலிக்கிறேன். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போடலாம். பட் அதை விட இது வந்து கொஞ்சம் குயிக் டைமாக என்ன செஞ்சிடும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இஞ்சி நல்லாவே வெந்துடும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலிச்சு போடுவேன். அண்ட் உரப்புமே நல்லாவே நமக்கு வந்துட்டு தெரியும். ஸோ வந்துட்டு நீங்கள் சிறுசாக இது பண்ணிங்கன்னா ரொம்ப ஜூஸியாக வரும். அதனால தான் நான் வந்து பெரிய இதில் வந்து வச்சு சலிச்சிருக்கேன். மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுறேன். நீங்கள் குட்டியானாலும் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் பாப்பாவும் சாப்பிடுவா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விசிபிள் ஆகிற மாதிரியே நான் என்ன செஞ்சுருக்கேன்னா கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு பெரிய வெங்காயம் பதிலாக சின்ன வெங்காயமில் செய்யும் போது அது இன்னுமே டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். கட் பண்ணும்போது வந்துட்டு நல்லா எவ்வளோ ஃபைனாக உங்களால் சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணுங்கள். ரொம்ப பொடிசாக இருக்கணும். ரொம்ப தகடாக வெட்டினா ரொம்ப நல்லது. சீக்கிரமாகவும் அது வெந்துடும். அண்ட் அது டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம பெருசாக வெட்டுறதுக்கும் குட்டி குட்டியாக வெட்டுறதுக்கும். ஸோ எவ்வளோ ஃபைனாக உங்களால் வெட்ட முடியுமோ அவ்வளோ ஃபைனாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் நம்ம ஊற்றுறோமோ அவ்வளோத்துக்கு அளவு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்துட்டு நான் கடுகு, உளுந்தம் பருப்பு 2யுமே சேர்த்தாப்புலையே ஆட் பண்ணியாச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எப்பொழுதுமே வெங்காயம் போடும்போதே என்ன செஞ்சிடுவேன்னா கருவேப்பிலையுமே ஆட் பண்ணிடுவேன் வதக்கிறதுக்கு.
ஸோ நான் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு. இது எல்லாம் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குயிக்காக வந்து வெங்காயம் வதங்க வச்சுட்டு லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். இது வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும்தான். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். அதாவது வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வெங்காயத்தை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா வந்துட்டு லைட்டாக கண்ணாடி பதம் மாதிரி, அதாவது கோல்டன் ப்ரௌன் கலருக்கு கிட்டக்க வரப்போகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துருகி வச்சுருந்தோம்ல இஞ்சி, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் அகெயின் வந்துட்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா நல்லா கிளறி விட்டுருங்க. இஞ்சியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலரணும், வெயிட் பண்ணணும். அட் த சேம் டைம் நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் போகணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு அவசரப்பட்டு புளி கரைசல் ஏதாவது நம்ம ஊற்றுனோமோ இல்லைன்னா வத்தப்பொடி ஏதாவது ஆட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் வந்துட்டு இந்த பச்சை ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ரா ஸ்மெல்லாக இருந்த மாதிரியே இருக்கும். இஞ்சி வதங்கிறதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புளி கரைசல் வந்து ரொம்பலாம் நம்ம தண்ணியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் ஓகே. தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இஞ்சி கொஞ்சம் நல்லாவே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வத்தப்பொடி. வத்தப்பொடி வந்துட்டு ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், ஒரு அரை ஸ்பூன் கிட்டக்க போதும். ஏன்னா பச்சை மிளகா இஞ்சி எல்லாமே உரப்பு தான். ஸோ அரை ஸ்பூன் கிட்டக்க என்னதுன்னா வத்தப்பொடி. அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு காயப்பொடி, 1 ஸ்பூன் கிட்டக்க காயப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டுட்டு நம்ம இன்னொரு ஒரு தடவை நல்லா கிளறிக்கலாம். இப்போ வந்து வத்தப்பொடி ஸ்மெல் இருக்குல்ல, அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்படி நம்ம அகெயின் அண்ட் அகெயின் நம்ம வதங்கும் போது அதில் இஞ்சி வந்து கொஞ்சம் நல்லாவே என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குக் ஆகிடும். இப்போ எல்லாத்தோட பச்சை ஸ்மெல் போயிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் புளி கரைசல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சுருந்தோம்ல வெல்லம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஆட் பண்ணும்போது இனிப்பு, புளிப்பு, அப்புறம் வந்துட்டு உரப்பு, இது எல்லாமே நல்ல பேலன்ஸாக ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ஆக்சுவலி எனக்கு இந்த இஞ்சி பச்சடி சொல்லி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அத்தை, எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு அத்தை தான். ஆக்சுவலி அவங்க ஓரலாக தான் இந்த ரெசிபி வந்து எனக்கு சொன்னாங்க. அவங்க வைக்கிற இஞ்சி பச்சடி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டை சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு திரும்ப கால் பண்ணி கல்யாணம் முடிஞ்ச புதுசில் கேட்டேன். இது வந்துட்டு எப்படின்னா இந்த சொதி குழம்புன்னு சொல்லி வந்து திருநெல்வேலி சைடு, தூத்துக்குடி சைடெலாம் நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. அந்த சொதி குழம்புக்கு வந்துட்டு எல்லோரும் இஞ்சி துவையல் வைப்பாங்கல்ல, ஸோ அந்த சொதி குழம்புக்கு வந்துட்டு இந்த இஞ்சி பச்சடி வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வந்துட்டு நான் எதுக்காக அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃபஸ்ட்டு டைம் அவங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீட்டுக்கு வராங்கன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த சொதி குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருமே சொதி குழம்புக்கு வந்து இஞ்சி துவையல் தான் வைப்பாங்கங்கிறதுனால இந்த அத்தைகிட்ட கேட்டு ரெசிபி கேட்டு இஞ்சி பச்சடி வச்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். சாரி, கொளாருது வாய். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த இஞ்சி பச்சடியோட ஒரே ஒரு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டு அதிகமாக வரணும்னு நினச்சிங்கன்னா முந்தின நாள் நைட்டே அதை நம்ம செஞ்சு வச்சிடணும். இப்போ நாளைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்ன அது சொதி குழம்பு பிளான் பண்ணுறேன் அப்படின்னோம்னா முந்தின நாள் நைட்டே நம்ம செஞ்சு வச்சோம்னா மறுநாள் நம்ம மதியானம் அது சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
டேஸ்ட் வைஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், நல்ல ஊறி போயிருக்குமா, சாப்பிடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு சொதி குழம்பு அந்த மாதிரிலாம் முந்தின நாளே நீங்கள் வந்து பிளான் பண்ணிடுவீங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இஞ்சி பச்சடி செஞ்சு வச்சுருங்க. மறுநாள் மதியானத்துக்கு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணதில்லைன்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். செக் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா வத்திடுச்சு. அண்ட் அதே மாதிரி சைடெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுனாலே நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம இஞ்சி பச்சடியும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் வந்து கொஞ்சம் நல்லா சுண்டை வத்த விடுதேன். ஏன்னா நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது சைட் டிஷ்ஷாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு தான். ஸோ தயிர் சாதம், தோசை இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு கொஞ்சம் ஏன்னா எனக்கு அது பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கிறதுக்குன்னா தயிர் சாதத்துக்குங்கிறதுனால கொஞ்சம் வந்துட்டு இந்த கூட்டு இல்லை ஊறுகாய் அந்த மாதிரி சைடு டிஷ் மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால் நல்ல தண்ணி கம்ப்ளீட்டாக வற்ற வைக்கிறதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் நேரம் இது பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃபைனலாக நம்மளுடைய இஞ்சி பச்சடி ரெடி. ரொம்பவே கம்மியான நேரத்தில் டேஸ்ட் அண்ட் ஈஸியாக இதை செஞ்சிடலாம். ஃபைனலாக மக்களே நம்மளுடைய இஞ்சி பச்சடி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. வாசமாக இருக்குது, வாசமே நல்லா இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. இனிப்பு, புளிப்பு, உரப்பு, காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.